மற்றும் ஒரு உடனுக்குடன் நேரலை. மாலத்தீவு அருகே நடுக்கடலில் படகு பழுதானதால் கடலில் சிக்கித் தவிக்கும் தூத்துக்குடி மீனவர்கள். மாலத்தீவு அருகே நடுக்கடலில் படகு பழுதானதால் கடலில் சிக்கித் தவித்து வரக்கூடிய தூத்துக்குடி மீனவர்கள் பற்றிய உடனுக்குடன் நேரலையை பார்த்து வருகிறோம். மீனவர்களை விரைந்து மீட்க இந்திய கடலோர காவற்படையினரிடம் மீனவ மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். சிக்னல் கிடைக்காமல் மீனவர்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை என அண்மை செய்தியும் கூறுகின்றது. இது பற்றிய கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது செய்தியாளர் முத்துமோகன். வணக்கம் முத்துமோகன். நடுக்கடலில் சிக்கி தப்பித்து வரக்கூடிய மீனவர்களை மீட்க என்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது, விரிவாக பதிவு செய்யலாம். வணக்கம் சூர்யா. தூத்துக்குடி அருகே உள்ள சருவைக்குளம் மீனவ கிராமத்திலிருந்து ஆழ்கடல் மீன்பிடிப்பு சென்ற மீனவர்களின் விசைப்படகு இன்ஜின் பழுதாகி மாலத்தீவு கடற்பகுதி அருகே தவித்து வருகின்றனர். தவித்து வரும் மீனவர்களை மீட்க கடலோர காவல்படை மற்றும் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி அருகே உள்ள சருவைக்குளம் மீனவ கிராமத்திலிருந்து கடந்த 28ஆம் தேதி மைக்கேல் ஜெயராஜ் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் டெனிசன் என்பவர் தலைமையில் 10க்கும் மேற்பட்ட மீனவர்கள் ஆழ்கடல் மீன்பிடிப்புக்கு சென்றுள்ளனர். இந்த மீனவர்கள் ஆழ்கடலில் கேரள கடற்பகுதியை அடுத்துள்ள மெடிக்காய் தீவு அருகே மாலத்தீவு கடற்பகுதியிலிருந்து அருகே உள்ள கடல் பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். இந்நிலையில் கடந்த 3ஆம் தேதி மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் போது கடல் பகுதியில் இன்ஜின் பழுதாகியுள்ளது. இதன் காரணமாக படகு அதே பகுதியில் நின்று மீனவர்கள் தவித்து வருகின்றனர். இது தொடர்பாக அருகே இருந்த மீனவர்கள் வழியாக சருவைக்குளம் மீனவர் சங்க பிரிவினருக்கு கடலில் தவித்து இருந்தவர்கள் தகவல் கொடுத்துள்ளனர். இதைத் தொடர்ந்து சருவைக்குளம் மீனவர் சங்க பிரதிநிதிகள், மாவட்ட நிர்வாகம், மீன்வளத்துறை மற்றும் இந்திய கடலோர காவல்படைக்கு நடுக்கடலில் தவித்து வரும் மீனவர்களை உடனடியாக மீட்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த கடற்பகுதி மாலத்தீவு நாட்டிற்கு சொந்தமான கடற்பகுதி என்பதால் இந்திய கடலோர காவல்படையினர் மாலத்தீவு கடற்படைக்கு தகவல் கொடுத்து மீனவர்களை மீட்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அந்த விசைப்படகில் சிக்னல் கிடைக்காததால் அவர்கள் எந்த கடல் பகுதியில் இருக்கிறார்கள் என்பது தெரியாமல் இப்போது சேமித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு விசைப்படகு ஒன்று மாலத்தீவு கடற்பகுதியில் அத்துமீறி நுழைந்ததாக மாலத்தீவு கடற்படையினர் அந்த விசைப்படகை பறிமுதல் செய்த சம்பவம் குறிப்பிடத்தக்கது. எனவே மீனவர்களை பத்திரமாக படகுடன் மீட்டு தர வேண்டும் என பாதிக்கப்பட்ட மீனவ கிராமத்தைச் சேர்ந்த மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சூர்யா, நடுக்கடலில் சிக்கி தவித்து வரும் மீனவர்கள் மீட்பு கோரிக்கை குறித்த கூடுதல் தரவுகளுக்கு நன்றி முத்துமோகன்.